Hey guys, this is Elil. Hope you are doing great. சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவும் இருக்க போறது இல்லை. ஸோ நோ மோர் டிலேஸ், லெட்ஸ் ஜம்ப் இன் த வீடியோ. ஃபைனலி நம்ம வந்து iPhone 15 Pro Max வாங்கிட்டோம். ஸோ இது வந்து லான்ச் ஆனது பார்த்தீங்கன்னா லைக் லாஸ்ட் இயர் செப்டம்பரே லான்ச் ஆயிடுச்சு. பட் அப்பயே வாங்குற ஐடியா இருந்துச்சு. அப்போ எனக்கு பெருசாக தேவைப்படலை. ஸோ அதுதான் வந்து உண்மை. நான் வந்து இப்போ வந்து iPhone 11 தான் வச்சிருக்கிறேன். நான் iPhone 11 வந்து 2021 வாங்கினேன். ஐ மீன் யூகே வர்றதுக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ அது வந்து எனக்கு எங்கள் அண்ணன் வந்து கிஃப்டாக கொடுத்தாரு. ஸோ அதுதான் நான் வந்து இங்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் நான் யூகே வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் பெருசாக எதுவுமே இன்வெஸ்ட் பண்ணல. கார் ஒன்று வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இதுதான் வந்து என்னோட மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப்டர் கமிங் டு யூகேன்னு சொல்லலாம். 2021 வரும்போது அந்த iPhone 11 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வச்சு தான் வந்து எல்லா வீடியோஸுமே கவர் பண்ணியிருந்தேன். என்ன ஆச்சுன்னா நல்லா தான் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டேஸில் வந்து ஃப்ரண்ட் கேம்ல கொஞ்சம் ஃபாக் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து டெம்பர் மாற்றியுமே வந்து அது கொஞ்சம் சரி ஆகலை. ஸோ அதனால தான் வந்து சரி ஒரு புது ஃபோன் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ டக்குன்னு வந்து இப்போ தேவைப்பட்டுச்சு. ஸோ ஃபினான்ஷியலாகவும் கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் வந்து நான் வச்சிருந்தேன். லைக் எப்படின்னா டெஸ்கோ மொபைல், இப்போ டெஸ்கோ ஸ்டோர் சூப்பர் ஸ்டோர் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்து டெஸ்கோ மொபைல் அப்படின்ற வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம மொபைலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அது வந்து எப்படின்னா நம்ம ஃபுல்லாக கேஷாகவும் கொடுத்து வாங்கிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து நம்ம இஎம்ஐ வந்து போட்டு கூட பே பண்ணி வாங்கிக்கலாம். இஎம்ஐனா நம்ம மந்த்லி பேமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ மந்த்லி பேமெண்ட்னா பார்ட்டாக லைக் 24 months பிளான் இருக்கும், இல்லை 36 months பிளான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எப்படின்னா டெஸ்கோவில் போனோம் அப்படின்னா நம்ம லைக் சிம்மும் வந்து நம்ம அவங்களோட சேர்த்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம மந்த்லி வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 25 pounds பே பண்ணுறோம் அப்படின்னா ப்ளஸ் அந்த சிம்மோட சார்ஜ் லைக் நம்ம டேட்டா போடுறோம் அப்படின்னா ஸோ அந்த டேட்டாவோட சார்ஜ் லைக் 15 pounds சேர்த்து வந்து ஒரு லைக் 40 pounds கிட்ட பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ மந்த்லி பிளான் வந்து எப்படின்னா இது வந்து ஒரு 36 months ஆர் 24 months வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ பட் நான் வந்து இது அங்கே செக் பண்ணியிருந்தேன். பட் செக் பண்ணி என்கிட்ட ஆல்ரெடி சிம் இருந்துச்சு. ஸோ நான் எதுக்கு வேஸ்ட்டாக இன்னொரு சிம் வாங்கிட்டு அதுக்கு நான் டேட்டா எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு யோசிச்சுட்டு நான் வந்து iPlanet இங்கே செஸ்டர் சிட்டி சென்டர்லேயே iPlanet இருக்குது. ஸோ அங்கே தான் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கேயுமே வந்து எனக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. லைக் எப்படின்னா 24 months இல்லைனா 36 monthsன்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்குமே வந்து நம்ம அப்ஃப்ரண்ட் மாதிரி கட்டிக்கணும். அப்ஃப்ரண்ட்னா லைக் ஒரு டெபாசிட் அமௌண்ட் மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஒரு 54 pounds இல்லை 60 pounds 65 pounds அப்படின்ற மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட பீரியட், அதாவது இஎம்ஐ பீரியட் வந்து இப்போ 24 monthsக்கு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ மந்த்துக்கு வந்து 65 to 70 pounds பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து சிம் ஃப்ரீ. நீங்கள் வந்து அங்கே வந்து சிம் ஃப்ரீயாகவே மொபைல் மட்டும் வாங்கிக்கலாம். பட் இந்த டெஸ்கோ இல்லை வோடஃபோன் இல்லை இஇ இல்லை O2 அந்த மாதிரி வந்து நம்ம மொபைல் நெட்ஒர்க் இருக்கிற இடத்துல வந்து நம்ம இஎம்ஐ ஆப்ஷனோட ஐஃபோன் எதுவும் வாங்கணும், மொபைல் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அவங்களோட சிம்மை வந்து மேண்டேட்ரி அதை வாங்கியே ஆகணும். ஸோ நீங்கள் அந்த சிம்மை வாங்கி நீங்கள் அதுக்கு தனியாக ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்களோட மொபைலோட இஎம்ஐயும் பர்சனலாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே ஒர்க் ஆகுது. பட் நான் இங்கே வாங்கும் போது நம்ம இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வாங்கலாம்னு சொன்னாங்க. பட் இங்கேயுமே எனக்கு இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் விசாரித்தோம், அது வந்து 36 monthsக்கு வந்து லைக் லிட்டரலி ஒரு 37 pounds கிட்ட பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பெர் மந்த் வந்து 37 pounds. ஸோ இது வந்து லைக் 36 monthsக்கு வந்து இந்த பிளான் ஒன்று இருந்துச்சு. ஸோ ஃபோனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1099 pounds. ஸோ 1099 pounds ஆச்சு. ஸோ இது வந்த டைமில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 1,60,000 ரேஞ்சில் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நான் இப்போ பார்த்தப்ப எனக்கு 1099க்கு இருந்துச்சு. ஸோ அதனால் வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள 14 Pro Max அதுவுமே நல்லா இருந்துச்சுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் மெயினாக இந்த ஃபோனை வாங்கினதுக்கு உண்டான யூஸ் என்னன்னா மெயினாக கேமராக்காக மட்டும்தான் வாங்கினேன். பிகாஸ் கேமரா வந்து சாம்சங் S23 நல்லா இருக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது ஃபோட்டோக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. பட் வீடியோகிராஃபி லைக் வீடியோஸ் எதுவும் ஷூட் பண்ணணும், ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து iPhone நல்லா இருக்குன்ற மாதிரி நிறைய ரிவ்யூஸ் பார்த்துருந்தேன். பட் நிறைய ரிசர்ச் லாஸ்ட் ஒரு 3 to 4 days நிறைய பார்த்து தான் இப்போ தான் கடைசியாக தான் வாங்கணும். ஸோ அட்லாஸ்ட் வந்து இது வந்து பெரிய ட்ரீம் அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆண்ட்ராய்ட்லேருந்து நான் ரீசெண்டாக 2021 தான் ஐஃபோனுக்கு மாறினேன். பட் ஆஃப்டர் எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒன்ஸ் ஐஃபோனுக்குள்ளே வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து ஒரு ஆசை இருக்காது. ஸோ அதனால வந்து நான் மறுபடியுமே வந்து ஐஃபோன்லேயே சரி இதுலேயே அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலி வந்து இது வந்து இன்னைக்கு வாங்கியிருக்கிறேன். ஸோ இது வந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம்.
வாங்கியிருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 15 ப்ரோ மேக்ஸ் 256 GB வாங்கியிருந்தேன். ஸோ இதோட காஸ்ட் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி £1099 ஆச்சு. இந்தியாவில் என்ன ரேட்டுன்னு தெரில, நான் இங்கே செஸ்டரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ கலர் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இங்கே நேச்சுரல் டைட்டானியம் ப்ளூ, அப்புறம் பிளாக் ஒயிட் டைட்டானியம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் வந்து ப்ளூ தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ ப்ளூ கொஞ்சம், ஏன்னா நான் ஐஃபோன் 11 வச்சுருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் தான் வச்சுருந்தேன். ஸோ ப்ளூ வந்து இந்த டைம் கொஞ்சம் ஓகே, இந்த டைம் ப்ளூ எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து ப்ளூ எடுத்துட்டேன். ஸோ நிஜமாவே சூப்பராகவே இருக்குது. இன்னும் நான் டெம்பர் அப்புறம் பேக் கேஸ் எதுவுமே வாங்கலை. நான் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எனக்கு செஸ்ட்டு ரொம்ப மழை. ஸோ டக்குன்னு ஃபோன் மட்டும் வாங்கிட்டு உடனே வந்துட்டேன். எல்லா ஷாப்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது எனக்கு தெரிஞ்ச வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வந்து நிறைய பேர் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறது வந்து 15 ப்ரோ மேக்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா சாம்சங் S23 வந்து அதுவுமே நான் வந்து ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து எப்படின்னா எடுக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை வீடியோஸாக இருக்கட்டும் ஷார்ப்னஸ் ரொம்பவே அதிகமாக கொடுக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஷார்ப்னஸ் நல்லா தான் இருக்கும் சில இதில், பட் அது ரொம்பவே அதிகமாக தூக்கி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருந்தேன். பட் இதை கம்பேர் பண்ணும்போது சாம்சங் கொஞ்சம் ரேட் கம்மியாக தான் இருந்துச்சு. பட் நான் சரி ஓகே, இதே ஆண்ட்ராய்டு மறுபடியும் போக வேணான்னு தான் நான் ஐஃபோனே சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் கொடுத்துருக்காங்க, அப்புறமா அந்த ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் அது கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிம் எஜெக்டர் அந்த பின் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வேரியண்ட்லேருந்து இந்த ஐஃபோன்லேருந்து நமக்கு C2C தான் சார்ஜராக வருது. லைக் C2 அந்த ஆப்பிள் சார்ஜர் பார்த்துருப்பீங்க, அதுதான் இருந்துச்சு. பட் இது C2C அப்படின்னோடனே நமக்கு ட்ரான்ஸ்ஃபரிங்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லைக் ஐஃபோன் டு மேக் ஏதோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னா கூட நம்ம ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போது ஐஃபோன் யூஸ் பண்ணாவே பெரிய தலைவலி என்ன அப்படின்னா வந்து நம்ம ஃபைல்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே பெரிய இதாக இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து லினோவோ லேப்டாப் வச்சுருக்கேன். பட் அது விண்டோஸ்னால இதுலேருந்து அவ்வளோ சீக்கிரம் அதை மாற்ற முடியாது, ரொம்பவே டைம் ஆகும். பட் அதுக்கு நான் நிறைய வழி கண்டுபிடிச்சி VLC வந்து நான் இதில் இன்ஸ்டால் பண்ணி அப்புறம் அதுலேயும் இன்ஸ்டால் பண்ணி, ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நெட்ஒர்க் வச்சு IP அட்ரஸ் வச்சுலாம் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பட் ஏன்னா வந்து ஆப்பிள் வந்து அப்படிதான் இருக்குது. ரொம்ப இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் அப்போ வந்து ரொம்பவே தலைவலியாக இருக்கும். பட் இப்போ வந்து C2C வந்து கொடுக்கவும் வந்து நமக்கு மேக் கூட நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸில் இதை தவிர வேறு எதுவும் இல்லை. இது கூட அடாப்டர், அப்புறம் நமக்கு அடாப்டர் வந்து நம்ம வெளியில் தான் வாங்குற மாதிரி இருக்கும், இதோட வராது. நான் ஐஃபோன் முன்னாடி சொன்ன மாதிரி நான் அந்த ஐஃபோனுக்கு வந்து ஒரு அடாப்டர் வச்சிருக்கேன். ஸோ அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு. அண்ட் இதுக்கு வந்து நிறைய ரூமர்ஸ் கூட வந்துருக்கு. லைக் வந்து இதுக்கு வந்து இங்கே ஆப்பிளோட C2C கேபிள் மட்டும்தான் போடணும், ஆண்ட்ராய்டோடது போட்டிங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா வந்துருந்துச்சு. பட் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த ஃபோனுக்கு நிறைய ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் iOS வந்து 17.2 அந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இஷ்யூஸும் வந்து ரெசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து இன்னும் இது பண்ணல. ஓகே, தட்ஸ் இட். இன்னைக்கு அன்பாக்சிங் அவ்வளோதான். இன்னும் இதில் வந்து செட்டப் நிறைய பண்ணணும். இன்னும் என்னோட ஆப்பிள் ஐடி இதில் போட்டு ஃபைல்ஸ்லாம் ரெஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபைனலி நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஐஃபோன் நான் சொன்ன மாதிரி வந்து எனக்கு இந்த ட்ரீமோ இல்லை கிரேஸோ ஐஃபோன் மேலே அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் நான் வந்து சொன்ன மாதிரி இது வந்து லாஸ்ட் செப்டம்பரே வந்துடுச்சு. நான் இப்போ வாங்கினதுக்கு ரீசன் வந்து எனக்கு அப்போ தேவைப்படலை, எனக்கு இப்போ தேவைப்படுச்சுன்றனால தான் வாங்கினேன். இப்போ வந்து நிறைய கிரேஸ் வந்து இப்போ நான் இந்தியாவில் வந்து இது லான்ச் ஆன டைமில் வந்து நிறையா இந்தியாவாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ரொம்பவே இந்த ரொம்ப கூட்டமாக ரொம்ப லைனில் நின்று க்யூவில் நின்று வாங்குறாங்க. ஸோ அதுதான் அவங்களோட ஓன் சாய்ஸ். ஸ்டூடெண்ட்ஸாக வரவங்க வந்து இந்த மாதிரி கிரேஸ் இருக்கும். நல்லா உங்களுக்கு யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் வாங்க. ஏன்னா ஃபினான்ஷியலாக நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு இது தேவை, ஒரு பொருள் இங்கே வாங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான்னு பார்த்துக்கோங்க. ஸோ தேவையில்லை அப்படின்னா அதுக்கு வந்து டைம் இருக்குது, ஸோ கொஞ்சம் பொறுமையாக கூட வாங்கிக்கலாம். அது அந்த அளவுக்கு அர்ஜென்ட் கிடையாது அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து வாங்குங்க. ஸோ ரொம்ப ஹரிபரியாக ரொம்ப இதுக்குன்னு ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி நம்ம அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு அது வேணுமா வேண்டாமான்றது நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ எனக்கு வந்து இப்போ தேவைப்பட்டுச்சு, எனக்கு மெயினாக வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும்தான் தேவைப்பட்டுச்சு. நான் இதுக்கப்புறம் 14 ப்ரோ மேக்ஸ் அதுவுமே பார்த்துருந்தேன். பட் அதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எனக்கு எனக்கு பெருசாக தெரில. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றனால நான் 15 ப்ரோ மேக்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். லைக் என்னோட எம்ப்ளாய்மெண்ட், அப்புறமா வந்து இன்னொரு பெரிய நியூஸ் ஒன்று இருக்குது. ஸோ அதையுமே நான் வந்து சொல்லி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கிறேன். அதை நான் இங்கேயும் ரிவீல் பண்ணல. ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுறதோட அந்த ஒரு குட் நியூஸையும் சொல்லியே நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறேன். ஸோ கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். See you in the next video.